ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 90 91 நியூ இயர்க்கு எல்லாருக்கும் விஷஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து உள்ளுக்குள்ள போய் என்ன சொன்னார்னா கேள்வி கேட்டாரு. இப்போ வந்து என்னன்னா நீங்க ரெண்டு பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த நியூ இயர்ல வந்து ரெசல்யூஷனா இதெல்லாம் அவங்க எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா எப்படின்னா இங்க உள்ளதை பேஸ் பண்ணி இந்த வீட்டில் உள்ள பேஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி அப்படின்ட்டு கானாக்கு வந்து ஆங்கர் குறைச்சிக்கணும், கொஞ்சம் பேஷனா இருக்கணும். அப்புறம் சாண்ட்ரா வந்து எமோஷனை குறைச்சிக்கணும் அப்படின்னு. அரோரா சாண்ட்ராவுக்கும் அதான் சொன்னாங்க, பயத்தை நீங்க குறைச்சிக்கணும், ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ட்டு. திவ்யாவுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து பேசுறத வந்து நிறுத்தணும், கொஞ்சம் ரொம்ப கேட்கணும், கேட்டுட்டு பேசணும் அப்படின்ட்டு. இது முடிஞ்சிட்டு இவங்கெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை கில்லாடி பட்டனா அவங்களுக்குன்னு வந்துட்டு அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்பனா யார் அப்படின்னு விக்ரம் வந்து திவ்யா கானா சொன்னாங்க. அப்புறம் திவ்யா வந்து விக்ரம் பண்றது அதே திருப்பி சொன்னாங்க. விக்ரம் என்ன சொன்னாரோ அதே திருப்பி சொல்றாங்க. அவரும் அதே தான், அவர் பேசுறதுனா தான் நம்ம கேட்கணும், நம்ம கேட்கறது திரும்ப சொல்லக்கூடாது, அவர் சொல்றதெல்லாம் நியாயப்படுத்திடுவாரு எல்லாத்துக்கும், அதை கேட்டால் நம்ம பேசுறதுக்கு நிற்க மாட்டாரு அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி அதை பேசிட்டு இருக்கிறப்ப தான் அந்த நாமினேஷன் அப்போ வந்து விக்ரம கேட்டாரு, நீங்க எதுக்கு இப்படி அவங்க பேசுனீங்க, ரொம்ப வார்த்தையை அப்படின்னு. அது கொஞ்சம் நேரம் ஓடிட்டே இருந்தது. ஆனால் விக்ரம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்கேன், நியாயப்படுத்துறேன், நான் வந்து ரொம்ப எமோஷனல் டர்மாயில் இருந்தேன், அந்த எமோஷனல் இருந்ததுனால தான் நான் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு. அப்பட்டான்னு சொன்னீங்க, நீங்கள் வந்து எமோஷனலாக இருக்கலாம், நீங்கள் திருப்பி கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அதே மாதிரி மற்றவங்களும் நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்போ ஸ்பேஸ் வேணும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் பண்ண முடியும். நீங்களா வந்து நான் பேசி ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்றதுக்கு தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த வேர்ட்ஸை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த வேர்ட்ஸ் நீங்கள் பேசுறத கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். ஒவ்வொருத்தரையும் தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் வேற விதமான தப்பு செஞ்சா ஓகேவா? இப்போ எவிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, இவங்கெல்லாம் கப்பு தூக்கலாம், இவங்கெல்லாம் கப்பு தூக்க சான்ஸ் இல்லை, பட் ஆனால் அந்த பணப்பட்டி எடுத்துகிட்டு போனால் பெட்டர் அப்படின்னு மெஜாரிட்டி வந்து விக்ரம் சொன்னாங்க. அதில் வந்து விக்ரம் வந்து பணப்பட்டி என்ன, அவர் வந்து கனி போனதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆக்காரு. சில பேர் கான சொன்னாங்க, சில பேர் அரோரா சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, எவிக்ஷன் வந்து சுபிக்ஷா வந்து எவிக்ஷன் பண்ண உடனே அப்படியே அவங்க கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. பட் பிக் பாஸ் வந்து பயங்கரமா அப்படியே புகழ்ந்துட்டு நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸா சொல்லிட்டு ஹாப்பியா சேது சாரும் ரொம்ப ஸ்ட்ராங் கேர்ள், உங்க பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா உள்ள போயிட்டு என்ன பண்ணாரு, டிக்கெட் டு ஃபினாலே கொடுக்க போயிட்டாரு. டிக்கெட் டு ஃபினாலே அரோரா ப்ரெசென்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு லேசா 2-3 வார்த்தைகள் வீட்டில் பேசிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு, அது கொஞ்சம் நல்ல அட்வைஸாவே இருந்தது, ஷார்ட்டா அட்வைஸ் பண்ணாரு எல்லாருக்கும். அதை பண்ணிட்டு வெளியில வந்து போயிட்டாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்தது. இதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து அப்படியே கானா பேசிட்டு இருக்காரு, புலம்பிக்கிட்டப்ப கானா வந்து கரெக்டாக சொல்றாரு, நான் வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு விக்ரம், மறுபடியும் அவருக்கு வந்து எமோஷனல் இருந்தது ஜஸ்டிஃபை பண்றாரு, நான் பேசுறதுக்கு காரணம் அப்படின்னு. பட் ஆனால் கானா கரெக்டாக சொல்றாரு, நீங்க வந்து பேசினாலும் தப்பு இல்லை, பட் ஆனால் அந்த நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப தடிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதை முடிஞ்சிட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஹேம்பர் குடிச்சு எல்லாரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ நாளைக்கு மீண்டும் பார்ப்போம்.